வணக்கம் தொழிலே. மதுரை மீனவர் சமையல் சேனலுக்கு உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். வெங்காயம் சேர்க்காமல் வேர்க்கடலை சட்னியை எப்படி ருசியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம சட்னி செய்யும்போது அது ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். வேர்க்கடலை 1 கப், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 6 பல், தேங்காய் 1 சில், புளி நெல்லிக்களவு, தக்காளி 1, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா சேர்த்து 10. கடாயில் என்ன சேர்த்துக்கலாம்? உளுந்து கடலைப்பருப்பை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடணும். நாம் சட்னிக்கு பருப்புகளை வறுக்கும்போது பொடி பண்ணி கடைசியில் தான் சட்னி கூட சேர்க்கணும். அப்போ சட்னி மழுமு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை வறுத்து சேர்க்கும்போது சட்னி ரொம்ப கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. பச்சை மிளகாய், வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போது தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக தட்டில் வச்சு ஆற வைங்க. இப்போது வேர்க்கடலையும் வறுக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் பருப்பையும் தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி இருக்க பொருட்களெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைக்கலாம். இப்போ இந்த பொடிகளையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போது வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை தாளிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, வரமிளகா, சிறிது பெருங்காயம் சேர்த்து தாளித்து இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.